பொதுக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 32 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்துவிடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கிச் செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கிச் சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 26 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம்? அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கிபி 80களில் எழுதப்பட்ட எபிரேய திருமடலானது 2 நோக்கங்களை உள்ளடக்கியதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் நோக்கம் யூத கிறிஸ்தவர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பது. தொடக்க கால யூத கிறிஸ்தவர்கள் 2 விதமான துன்பங்களை எதிர்கொண்டனர். முதல் வகையான துன்பத்தை தங்கள் சக இனத்தவரான யூதர்களிடமிருந்து எதிர்கொண்டனர்.
இயேசுவில் நம்பிக்கை கொண்ட யூதர்களை அவ்வாறு நம்பிக்கை கொள்ளாத யூதர்கள் மிக முக்கியமாக தலைமைச் சங்கத்தார் துன்புறுத்தினர். அவர்களை சமூக கட்டமைப்பிலிருந்து புறந்தள்ள முயற்சி எடுத்தனர். இதை பற்றி நாம் அதிகமாக திருத்தூதர் பணி நூலில் வாசிக்கின்றோம். இது மத தளத்தில் நடந்த ஒன்று. இரண்டாவதாக, அரசியல் அரங்கில் பெரும் துன்பத்தை எதிர்கொண்டனர். உதாரணமாக, நீரோ அரசன் காலத்தில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் காட்டு விலங்குகளுக்கு முன்பு உயிரோடு எரியப்பட்டனர். இரவு முழுவதும் தீப்பந்தங்களாக உயிரோடு எரிக்கப்பட்டனர். வேட்டை நாய்களுக்கு இரையாக்கப்பட்டனர். சிலுவையில் அறையப்பட்டார்கள். இதில் வேதனை என்னவென்றால், அன்றைய ரோமை குடிமக்கள், முக்கியமாக மேல்தட்டு வர்க்கம், இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து ரசித்ததுதான். இதையே எபிரேய நூலாசிரியர், நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவர்களில் ஒரு சிலர் வேடிக்கை பொருளாக ஆகவில்லை என்றாலும், வேடிக்கை பொருளாக ஆக்கப்பட்டவர்களின் துன்பத்தில் இவர்கள் பங்கெடுத்தனர். இதை சுட்டிக்காட்டும் விதமாக, வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பத்தில் பங்கு பெற்றீர்கள் என்று எழுதுகிறார். இது போக இவர்களது உடைமைகளும் பறிக்கப்பட்டன என்றும் சொல்லுகின்றார். இவ்வாறு பொருளாதார ரீதியிலும் மத ரீதியிலும் அரசியல் அளவிலும் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக ஏராளமான இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு மனிதருக்கும் மனசோர்வும் மன தளர்ச்சியும் ஏற்படுவது இயல்பானது. இந்த பின்னணியில் தான் எபிரேய நூலாசிரியர் அவர்களுக்கு மன உறுதி தரும் வார்த்தைகளை எழுதுகின்றார். ஒரு காலத்தில் மன உறுதியோடு போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அதில் நிலைத்திருக்கும்படி ஊக்கப்படுத்துகின்றார். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் என்று எழுதுகிறார். இரண்டாவதாக, நம்பிக்கையை அவர்களுக்கு தருகிறார். இப்பொழுது அவர்கள் உடைமைகளை இழந்தாலும் சிறந்த நிலையான உடைமைகள் அவர்களுக்காக காத்திருக்கின்றன என்றும், இப்பொழுது சிறிது துன்புற்றாலும் வர இருக்கின்ற வாழ்வானது நிலையான மகிழ்ச்சியான வாழ்வு என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறார். நம்பிக்கையினால் வாழ்வு அடைவர் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி அவர்கள் தங்களது நம்பிக்கையில் நிலையாயிருக்க அறிவுறுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி கூட நாம் நம்பிக்கையில் வளர்வதற்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. சில நேரங்களில் நாம் நம் வளர்ச்சிக்கென்று முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தராது போன்று தோன்றுகின்றன. இருப்பினும் நாம் முன்னெடுக்கின்ற முயற்சிகள் பலன் தராது போகப் போவதில்லை என்கிற நம்பிக்கையை தருகிறது இன்றைய நற்செய்தி. ஒரு கடுகு விதையானது மரமாகின்ற வரை ஒரு விவசாயி ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டியிருக்கிறது. செடியின் வளர்ச்சி அவரது கண்களுக்கு வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் செடி வளர்கிறது என்கிற நம்பிக்கையில் தான் அதை பராமரிக்கின்றார். ஒரு குரங்கு இருந்ததாம், செடி ஒன்று வளர்த்ததாம். அதற்கு தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி உரமிட்டு அதை பராமரித்து வந்ததாம். தான் இவ்வாறு பராமரிக்கின்ற செடி உண்மையிலேயே வளர்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள அவ்வப்போது செடியை பிடுங்கி அதன் வேரை ஓர் அளவுகோலால் அளக்குமாம். ஒரு விவசாயி இதுபோல செய்தார் என்றால், கண்ணுக்கு தெரிகின்ற வகையில் வளர்ச்சி இருந்தால்தான் ஒரு செடியை பராமரிப்பேன் என்று பராமரித்தார் என்றால் எந்த விவசாயியும் எந்த மரத்தையும் வளர்க்க முடியாது. செடி தொடர்ந்து வளர்கிறது என்ற நம்பிக்கை அவரிடம் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கிறது. செடி வளர்வது நம் கண்களுக்கு தெரியாது போல நம் உழைப்பிற்கான பலனும் உடனடியாக நம் கண்களுக்கு தெரிவதில்லை என்பதை மனதில் இருத்தி தொடர்ந்து உழைப்பதற்கான நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, வாழ்வின் வேதனை சோதனை நேரங்களிலும் மன தளர்ச்சி நேரங்களிலும் எங்களையும் பிறரையும் ஊக்கப்படுத்திக் கொள்ளவும் நம்பிக்கை கொண்டு வாழவும் அருள்தாரும். ஆமென்.